நியூயார்க்கில் வந்து மிகப்பெரும் பணக்காரர் இருக்காங்க, மிகப்பெரிய மில்லியனர்ஸ் பில்லியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கடையோர பக்கத்தில் வந்து வீடு வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நியூயார்க் நகரத்தை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே லோயர் கிளாஸ் பீப்புள். அதனால தான் அவர் சப்போர்ட் பண்ணுங்கிறார். அவர் இந்த லோயர் கிளாஸ் அவர் வந்து இந்த மம்தானிக்கு ஏன் வந்து மேயருக்கு போட்டி போடணும் அப்படின்னு ஒரு முக்கியமான தாட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கவுன்சிலர் இருந்திருக்காரு. யார் கவுன்சிலர் இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்கியிருப்போம், பணம் கட்ட முடியாமல் போயிடும், அந்த படத்தை அந்த வீடை வந்து அந்த வங்கி எடுத்துகிட்டு போயிடும்ல, அப்போ வந்து அந்த எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அப்போ எவிக்ஷன் பண்ணுறதோ பேங்கன்ஸ் ஃபைல் பண்ணுறதோ இல்லாமல் நடுவில் ஒரு மிடில் மேனாக இருந்து சமாதானப்படுத்தியிருக்க பணம் கட்டுவேன்னு சொல்கிறார் இல்லையா, அதுலேருந்து எனக்கு இது வந்துச்சுங்கிறாரு, இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுங்கிறாரு. அதனால தான் அந்த கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கு நான் உதவுவேன், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே நியூயார்க்கில் பரவர் வந்து 16.50 சென்ட் தான் சம்பளம். அது நல்ல சம்பளம் தான், டெய்லி வேஜஸ் நல்ல சம்பளம் தான். அதை வந்து மாற்றுவேங்கிறாரு 2030 $30 மாற்றுவேங்கிறாரு. அது மிகப்பெரிய விஷயம். அப்படி அவர் மாற்றிட்டார் அப்படின்னா அது அமெரிக்க பரவலாயிடும். அது நல்லது. $30 மினிமம் வேஜஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது அதை வந்து பேசுகிறதுனால தான் இவர் எடுபட்டு போயிட்டார், மிகப்பெரிய வரலாறை படைக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை.